எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கருப்பு காக்காய்க்கு மேக்கப் போட்டு அதை வெள்ளையா மாத்தின மாதிரி ஷேர் மார்க்கெட்ல நம்ம எல்லாரும் பயந்துகிட்டே இருந்தோம். அடுத்த வாரம் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குமோன்னு. ஆனா அந்த பயத்துக்கு மாறாக ஷேர் மார்க்கெட் இப்ப 130 பாயிண்ட்டுக்கு மேல பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்பி இறங்கலாமா, இல்ல ஒருவேளை நம்பி உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மள காக்கா மாதிரி கான்னு கத்த விட்டுருவாங்களா அப்படின்றது தெரியல. எப்படி பார்த்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு 1.5 மாசம் இருக்கு. அப்ப ஏதாவது வாலட்டிலிட்டி வரும் அப்படின்றத மார்க்கெட்டினுடைய கணிப்பு. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய அளவில் ஒரு 2000 பாயிண்ட் வருதா இல்லையா அப்படின்றதுக்கு உண்டான கேள்விக்கு விடை இல்லை. ஏன்னா பெரிய விஷயம் தற்போதைக்கு எதுவும் இல்லை. சரி, உலக மார்க்கெட்டுகள் எதனால நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா, பெரிய அளவில் ஏறி இறங்கி நம்மளுடைய மார்க்கெட்டை நல்ல வாலட்டிலிட்டி கொண்டு வருமான்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றும் பெருசு விஷயம் இல்லை, மிக்சடாக தான் இருக்கு. ஆனால் ஒன்றுங்க, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, வெளிநாட்டினர் நமது மார்க்கெட்டை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையோ உண்மை. இந்த சமயத்தில் அவங்களுடைய செல்லிங் டேட்டா கூட போன வாரத்தில் ஒரு நாள் தடைபட்டிருக்கு. பெருசாக விற்கல, 129 கோடிக்கு வாங்கி தான் இருக்காங்க. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பெரிய அளவில் ட்ரேடிங் பண்ணுறோமோ இல்லையோ, வெளிநாட்டினர் பெரிய அளவில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்ட் இருக்கு. நம்மளுக்கு சம்பாதிக்க தெரிஞ்சிருச்சு, நம்மளுடைய வித்தை தெரிஞ்சிருச்சு. அவங்க எந்த ஃபார்முலா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களோட சேர்ந்து நம்மளும் சம்பாதிச்சுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு வோல்டாஸ் ஷேர் பெரிய அளவில் ஏறி இருக்கான். அந்த ஷேர் ஏறணும்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்தது நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் தான். இது டாடா குரூப் ஷேருங்க. என்னை ஏமாத்தி பெரிய அளவில் ஏற விடாம 2-3 வருஷமா இதை கீழே தான் வச்சிருக்காங்க. ஆனால் நான் நம்ப மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் இவன் 2022 ஹை வந்தே தீர்வான், நான் அன்னைக்கு தான் விற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஜெயிச்சிட்டீங்க மாறா, நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்ததோ, ஹை இருந்ததோ, அந்த ரேட்டை வந்து இன்னைக்கு வோல்டாஸ் ஷேர் அப்படின்றது வந்து தொட்டுட்டான். அது மட்டும் இல்ல, சர்க்கரை விட தேன் இனிப்பானது அப்படிங்கிற மாதிரி இப்ப மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது இந்த வோல்டாஸ் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தானோ அந்த ரேட்டுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது சில புரோக்கரேஜஸ் என்ன சொல்றாங்க, அவன் இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. நண்பர்களே, இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த வோல்டாஸ் அப்படின்ற ஷேர் எப்படி கீழிருந்து மேலே ஏறி வந்தானோ, 2023 படு பாதாளத்தில் இருந்தவன் இப்ப மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்ப இந்த வேல்பூல் அப்படின்ற ஷேர் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வேர்ல்பூல் அப்படின்ற ஷேர் 2021-22 பெரிய அமௌண்டா இருந்தவன் தான். 2400 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருந்தவன் தான். தற்சமயத்துக்கு லோ ரேட்ல இருக்கான். இந்த வோல்டாஸ் ஏசி மட்டும் இல்ல, மற்ற பிசினஸ்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வேர்ல்பூல் அப்படின்றவங்க ஏசி மட்டும் பண்றதுல மற்றும் நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டாக இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேர்த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், வோல்டாஸ் எவ்வளவு லாபம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா பெரிய growth இல்ல. 500 கோடி 200 கோடி 300 கோடி ரேஞ்சில் தான் ப்ராஃபிட் அப்படின்றது இந்த வோல்டாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே வேர்ல்பூல் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல. அவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி 400-500 கோடியில லாபம் பண்ணவங்க இப்பவும் ஒரு 200 கோடி அப்படின்றத லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வோல்டாஸ்லயுமே பாத்தீங்கன்னா பெரிய ஆளுங்க பணம் போட்டிருக்கிறது வந்து அடேங்கப்பா, டிஐஸ் எல்லாம் வந்து 40% பணம் போட்டிருக்காங்க. ஃபாரினர்ஸும் 14% அந்த ஷேர்ல ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வேர்ல்பூல் போய் எடுத்து பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் வந்து பெருசா பணம் போடல. ஆனா அவங்க வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நல்ல குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 3%, இந்த வருஷம் 6% ஹோல்டிங். அதே மாதிரி டிஐஸ் வந்து 12%ல இருந்து 33% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப 2 வருஷம் கழிச்சு, சரியா 2 வருஷம் கழிச்சு இந்த வோல்டாஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த வேல்பூல் அப்படின்ற ஷேர் ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கு, லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி தான். அப்ப 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இவன் 3000 ரூபாய் வந்து பழைய ரேட்டை தொடுவானா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னுடைய மனசு, எங்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வோல்டாஸ் எப்படி மேல வந்துச்சோ அதே மாதிரி வேல்பூலும் மேல வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா வோல்டாஸ் மாதிரியே இதுவும் ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனி தான். இவனையும் யாராவது ஒருத்தர் வந்து இன்னும் மேலே ஏறுன்னு சொன்னாங்கன்னா அவனும் பறக்கத்தான் போறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வேர்ல்பூல் அப்படின்றது ஒரு மல்டி பேக்கர் ஆகுமா இன்னும் 2 வருஷத்துல அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நண்பர்களே, இப்ப நம்ம நேட்கோ ஃபார்மா ஷேர் பிரைஸை பார்க்க போறோம். அது வந்து ஒரு செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பங்கா தான் நம்ம கடந்த 10 வருஷத்துல பார்க்குறோம். ஒரு டிகேட் அப்படின்றது 2014 இருந்து பாத்தீங்கன்னா இவன் முக்கியமான இந்த சப்போர்ட் வந்தா எப்படி நடக்குது பாருங்க, அக்யூரேட்டா. வேற எங்காவது சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கலாம்ல.
கரெக்டா எப்படி சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்க. 10 வருஷமா ஒரு குறிப்பிட்ட 500 ரூபாய் ரேஞ்சில் சப்போர்ட் அப்படின்றது எடுத்துக்கிறான். எடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா இந்த செக் மாடு ஒரு குறிப்பிட்ட ஹையை போய் டெக்னிக்கலா தொடுது. அது எந்த ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ரேஞ்ச். அந்த 1000 ரூபாய் ரேஞ்சை போய் தொட்டாவே இது வந்து இறங்கும் தன்மை கொண்டதா இருக்கு. அப்ப இந்த முறையும் கரெக்டா இந்த 1000 ரூபாயை போய் தொட்டுட்டு கீழே இறங்கிடுவானா, மறுபடியும் ஒரு 500 ரூபாய் வந்து மறுபடியும் ஒரு 100% லாபம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய கம்பெனியா இது மாறுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தா இவன் 1000 ரூபாய் டு 1200 ரூபாய்க்குள்ளே இன்னொரு 4-5 மாசத்துக்கு சுத்திட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபாய் அடுத்த வருஷத்துக்கு இது போவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்குமா, அப்போ அதில் இந்த இடத்துல ஒரு 10 ஷேர் 15 ஷேரை கழட்டி விட வேண்டிய வேலை அப்படின்றத என்னுடைய கருத்து. கழட்டி விட்டுட்டு அந்த பணத்தை கொண்டு வேற ஏதாவது ஒரு பங்கு கீழ் நோக்கி இருந்ததுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேர்ல்பூல் அப்படின்ற ஷேர் கீழே இருக்கு அப்படின்னா மேபி ஒரு 2 வருஷம் கழிச்சு இவன் டபுள் ஆகலாம். அப்போ அந்த சமயத்தில் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஓ மை காட், இப்படி ஆகி போச்சே. அதாவது நண்பர்களே, இப்போ ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்கள வந்து ஏதோ ஸ்பிளிட்டோ போனஸோ கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 4000 ரூபாய் இருக்கும்போது அந்த நியூஸ் வந்துச்சு. இப்போ 3500 ரூபாய் ரேஞ்ச், பெரிய வீழ்ச்சி அப்படின்றது. இன்னைக்கு ஒரே நாளில் 8% இறங்கியிருக்கான். ஏன்னா அவனுடைய ரிசல்ட்டில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்கொண்டு அடுத்த வருடத்துக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அந்த நியூஸ் வெளியே வந்த உடனே 8% இறங்கிட்டான். அதே சமயம் இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்னு ஒரு கம்பெனி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் ஏதோ ஒரு கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்றது வந்தது 1989 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்தது. இன்னைக்கு பாருங்க, அவன் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் 14% ஏறி இருக்கான். அப்போ ஒரு 5000 பக்கம் பணம் போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்க, 20% அப்படின்றது குறுகிய அளவில் லாபம், வெறும் 15 நாளில் லாபம் அந்த நியூஸ். ஆனால் அதே சமயம் இந்த பர்சிஸ்டன்ட் என்பவன் கும்பா பாடி விட்டான். ஸோ ஒருத்தர் நியூஸை பார்த்து எடுக்கிறார் அப்படின்னா சில நேரங்களில் நல்ல லாபம் அப்படின்றது வந்துடுது. நல்ல கம்பெனி தான். பட் இருந்தாலும் திடீர்னு குறுக்க ஒரு நியூஸுக்காக ஒருத்தர் எடுக்கிறார், இடையில வேற ஒரு நியூஸை குறுக்கால விட்டு அந்த நியூஸை வந்து கெடுத்து விட்டுறானுங்க. சரி பரவாயில்ல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டை பார்க்காம இருந்தாவே இந்த மாதிரி 20% 30% லாபம் அப்படின்றது ரொம்ப குறுகிய காலத்தில், ஒரு மாதத்துலேருந்து 2-3 மாதத்துக்குள்ள பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நியூஸை நல்லா கவனிங்க நண்பர்களே. ஒவ்வொரு நியூஸும் நம்ம சொல்லும் பொழுது அது ரொம்ப முக்கியமானது. நான்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா டக்குன்னு அது ரொம்ப முக்கியமான நியூஸ்னா அதை எடுத்து பார்த்து அதில் நம்மளுக்கு ஏதாவது பணம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். நிறைய பேர் பணம் கொடுத்துட்றானுங்க. இன்னைக்கு கூட பாருங்க, நான் இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி HEL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற ஷேருக்கு இது கொஞ்சம் வால்டிலிட்டி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் அந்த ஷேரை கூட நான் ஒரு நோட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து அவனுடைய 2-3 வருஷத்தினுடைய சப்போர்ட் ரேட் என்பது ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ரூபாய் பக்கத்தில் இருக்கான். இங்கே இது வந்து ஏதாவது ஒரு ஷேர் வாங்கி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இந்த ஷேரை ஆல்ரெடி இப்போ வாங்கி வச்சு மனசு நொந்து போயிருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இது மேல் நோக்கி ஏறுமோ, ஏற வாய்ப்பு இருக்கோ அல்லது இறங்குமோ அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. நம்மளுக்கு என்னங்க, மீடியாக்கள் ஒரு ஷேரை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஷேர் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா உடனே போய் பார்த்துக்க வேண்டியதான் அது எப்படி இருக்குன்ட்டு. ஒருவேளை கீழே இருக்கு அப்படின்னா நம்ம இது இங்கே வாங்கியிருந்தோம்னா அப்போ இது ஒரு ஏவரேஜ் பாயிண்ட். ஏன்னா யாரோ ஒருத்தருடைய மனசுல இது மேல் நோக்கி போகுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மீடியாக்கள் எல்லாம் வருது. அப்போ இது ஒரு ஏவரேஜ் பாயிண்ட். அல்லது இந்த பாயிண்ட் வந்து அவங்க ட்ரிகர் பண்ணி விடுறாங்க 2200ல. அப்போ இங்கிருந்து அவன் வேகமாக 500 ரூபா கூட கீழே இறங்கி வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை நம்மளே தயார் பண்ணிக்கணும். அப்போ HEL மேலே போகும்பொழுது இந்த டாபூர்னு ஒரு ஷேர் இருக்கு. யாருக்கு தெரியும், அவனும் கூட இப்போ கரண்ட் ரேட்லேருந்து ஒரு 2-3% வந்து எதிர்காலத்தில் ஒரு 5% ஏறி வரலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக இங்கே இருந்தெல்லாம் ஏறி வந்திருக்கான். அப்போ 500 ரூபாயிலிருந்து ஒரு 3 மாதம் கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு 550 ரூபா 10% 3 வருஷத்தில் என்ன கசக்குதா வந்துச்சுனாலும் சந்தோஷம்தான். நண்பர்களே, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. பெரிய ஆளுங்களுடைய ரிசல்ட் வந்து ஒரே சமயத்தில் இன்னைக்கு நாளைக்கு இம்பாக்ட் ஆகிற மாதிரி. அதாவது HDFC பேங்கினுடைய ரிசல்ட் அப்படின்றது போன வாரம் சனிக்கிழமை வந்துச்சு. அது வந்து இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இம்பாக்ட் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் ரிலையன்ஸினுடைய ரிசல்ட் அப்படின்றது இன்னைக்கு நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இம்பாக்ட் பண்றதுனால தான் கருப்பா இருக்கக்கூடிய காக்காய் இன்று வெள்ளையாக காக்கா என்று கத்திக்கொண்டிருக்கிறது. 140 பாயிண்ட்ல இருக்கான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான ரிசல்ட்ஸ்ல சிலதெல்லாம் 5% 10% இன்னைக்கோ நாளைக்கோ மூவ்மெண்ட் காட்டக்கூடிய வாய்ப்பு, அதாவது மேலேயோ கீழேயோ வால்டிலிட்டியா இருக்கக்கூடிய பங்குகளை நான் சிலது லிஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த ஷேர்லாம் வச்சிருக்கிறவங்க உன்னிப்பாக பாருங்க, சும்மா சாதாரணமாக சும்மா எங்கி நகராம அப்படியே ஃப்ளாட்டாகலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்னைக்கோ நாளைக்கோ நல்ல மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பாக தான் நான் இந்த ஷேர்களை பார்க்குறேன். ஸோ இந்த ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரெண்டு சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஷேர்கள், வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஷேர்கள் அப்படின்றதுனால ரொம்ப வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் இருந்ததுன்னா மேபி ஒரு வேளை இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தற்சமயத்துக்கு கரெக்டாக நடுவில் இருக்கு. நாளைக்கு வந்து இதை மேலே போய் தொட்டாலும் சரி அல்லது கீழே போய் தொட்டாலும் சரி, மறுபடியும் என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வருவோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ 2 நாள், இந்த 2 நாளை மட்டும் ஷேர் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளேயே கடத்திட்டானா இனி இந்த வாரம் பூரா இப்படியே தான் இருப்போம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடாடா, ஒரு ஹீரோக்கு 2 ஹீரோயின் வச்சு ஒரு படம் எடுத்தால் எவ்வளவு ஜாலியாக சந்தோஷமா இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு இந்த 2 ஷேர் வச்சிருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. அதாவது இந்த IRDA அப்படின்ற ஷேரு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 7% ஏறி இருக்கா. ரிசல்ட்டினோட இம்பாக்ட்னால கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது 155 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இன்னைக்கு 172 ரூபா ரேஞ்சில் இருக்கான். ரொம்ப சந்தோஷம் தான். அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாசிட்டிவ் இம்பாக்ட் தான். இன்னைக்கு மட்டுமே 3% ஏறி இருக்கான். கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது இவனு ஒரு 7% ஏறிட்டான். பாத்தீங்களா நண்பர்களே, ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு மார்க்கெட் ஏத்துக்குச்சு, ஓகே யுவர் ரிசல்ட் இஸ் குட் அப்படின்ட்டானுங்கன்னா நம்ம வச்சிருக்கிற சார் 5% இருந்து 20% அசால்ட்டா ஏறுவானுங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல ராத்திரியோட ராத்திரியே நம்மளுடைய பணம் கும்பா பாடிரும் அப்படின்றதுக்கு இந்த குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் அப்படின்றது ஒரு உதாரணம். என்ன காரணம்னா இன்னைக்கு அந்த GSPL காலையில் 20% பக்கம் லோயர் ஃபீஸ்ல இருந்தா மேபி இப்போ ஃப்ரீஸ் ரிலீஸ் ஆகி 308 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏன் இவன் 18% பக்கம் இறங்கி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேரிஃப் ரேட் அப்படின்றத குறைச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஜியோனுடைய டேரிஃப் கம்மி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், 100 ரூபாய்க்கே பிளான் இருக்கு, 50 ரூபாய்க்கே பிளான் இருக்கு அப்படின்னா நிறைய பேர் 300 ரூபாய்க்கு மேலே ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்றது கம்மியாகுது. ஸோ அப்போ இந்த GSPL என்னாச்சுன்னா அவங்களுடைய டேரிஃபை குறைச்ச உடனே இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% பக்கம் லோயர் ஃபீஸ் ஆகிட்டு இப்போ ஏதோ ஒரு 3% கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆயிருக்கான். ஒரு வருஷ பீரியட்ல இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பாவம் நல்ல மேலே 406 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 310 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மேபி ஒரு 250 ரூபா வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நண்பர்களே, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வர வர ரீட்டைல் பீப்புள் வந்து ரொம்ப விவரமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐடியா அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% இறங்கியிருக்கு. இதில் ஒரு மிகப்பெரிய நியூஸ் செய்தி அப்படின்றது போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ 12 ரூபா 30 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனுடைய ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் 11 ரூபா, போன வாரத்தில் 13 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒருவேளை இந்த ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபருக்கு நம்ம 1298 ஷேர் 11 ரூபா ரேஞ்சில் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுங்க, நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா எந்த டேட்டில் நம்மளுக்கு லிஸ்டிங் ஆகுதுன்னா ஏப்ரல் 25, கரெக்டாக இன்னிலிருந்து வெறும் 3 நாள், சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு 15% பக்கம் பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாருங்க கும்பா பாடி விட்டா, அந்த 15%ல் 5% காலி. அப்போ நாளைக்கு மறுபடியும் இன்னொரு நாள் 2 நாள் 5% நம்ம ஆசையில் மண்ணள்ளி போட்டு கரெக்டாக 11 ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அப்புறம் இந்த FPO அப்ளை பண்ணுறதுல எந்த புண்ணியும் இல்லை. அதனால தான் என்றைக்குமே நம்ம கடைசி நாளில் தான் IPO ஆகட்டும் FPO ஆகட்டும் அப்ளை பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். இன்னைக்கு தான் கடைசி நாள். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. இந்த 12 ரூபா 35 பைசாவாவது அப்படியே நிறுத்திக்கிட்டே இருந்தான்னா கூட ஒரு 7-8% மேலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நிறுத்துவானா இல்லையா அப்படின்றது தெரியல. அவன் நிறுத்துவான் அப்படின்றத நம்பித்தான் பெரிய பெரிய ஆளுங்க ஏகப்பட்ட பேர் பணம் போட்டிருக்காங்க. ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கில்லாடி குட்டிகள் வெறும் அவங்களுக்கு அலோகேட் பண்ணதில் 50% தான். அதாவது உங்களுக்கு ரீட்டைல் பீப்புளுக்கு 100 ஷேர் உங்களுக்கு அலாட் பண்ணி வச்சிருக்கோம்னா நீ எங்களுக்கு அலாட் பண்ணி வச்சிருந்தேன்னா வைக்கலினா எங்களுக்கு என்ன, நாங்கள் 50% தான் அப்ளை, அதாவது ரிஸ்க் எடுக்கக்கூடிய மக்கள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 10%யாவது அடுத்தடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் தாங்கி பிடிச்சான்னா இந்த FPO அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ 11 ரூபாய்க்கு நான் அப்ளை பண்ணி ஒரு 2-3 நாட்களில், அதாவது ஏப்ரல் 25க்குள்ள நான் எனக்கு வந்து ஒரு 12 ரூபா 50 பைசாக்கு வித்துட்டாலும் லாபம் தான், 12 ரூபாய்க்கு வித்துட்டாலும் லாபம் தான். பட் இருந்தாலும் கீழே இறங்கிருன்னு வச்சுங்களேன், அப்போ அடுத்தது 5 ரூபாய்க்கு போகும்பொழுது நான் மறுபடியும் இன்னொரு 1298 ஷேர் ஏவரேஜ் பண்ணும். பணம் வந்து கொஞ்சம் லாக் ஆகும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா நான் அப்ளை பண்ணலான்னு தான் பார்க்குறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்பெகுலேட்டிவாக தான் இருக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இல்லை. 11 ரூபாய்க்கு போட்டு 12 ரூபாய்க்கு வந்து வித்துட்டோம்னாக்கா ஓரளவுக்கு பணம் கிடைக்குமே அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இருக்கு. இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எனக்கு தெரியல.
நண்பர்களே, இந்த அதானி போர்ட்ஸை பற்றி இன்னைக்கு பேசி ஆகணும். அதாவது ஷேர் மார்க்கெட் என்ன முடிவெடுக்கும், இதை வித்துட்டு போயிடலாமா இல்லையா அப்படின்றது, ஷேர் மார்க்கெட்டினுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ன முடிவெடுக்கும் அப்படின்றது யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் போட்டேன், சரி பரவாயில்ல. அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் என்ன பண்ணான்னா சூப்பர் ரேலி, 700 ரூபாயிலிருந்து பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். ஆனால் டபுள் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ஒரு மாசமா இந்த ஷேர் என்பது எப்படின்னா ஒரு தடுமாற்றமாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கக்கூடிய ஷேர்கள் ஒரு 100 ஷேர் இருக்குன்னா ஒரு 50 ஷேரோ 20 ஷேரோ ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடமா தான் பார்க்குறேன். மறுபடியும் 1500 தாண்டும் பொழுது தான் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டாக நான் பார்க்குறேன். இல்லைன்னா இந்த ஷேர் வந்து எலெக்ஷன் வரைக்கும் இப்படியே ஆடிக்கிட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் கும்பா குட்டிங்களே ஏன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமான நம்ம இருக்கிறதுலே பெரிய இண்டெக்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 0.61% இருக்கு. ஆனால் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 1.64%. ஷேர் மார்க்கெட் நார்மல் ஆயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டில் பயம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் என்ன ஆகுன்னா இந்த மாதிரி என்றைக்குமே நடக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் போன வாரத்தினுடைய பயம் போயிடுச்சா, அப்போ திரும்ப நல்லபடியாக மாறிட்டீங்களா அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு லார்ஜ் கேப் இண்டெக்ஸோட மைக்ரோ கேப் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் பயம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஒவ்வொரு வாய்ப்புலையும் கோல் போடுறவங்க தான் நம்ம சிங்கக்குட்டி சீமெண்ட் ஷேர் சமீபத்தில் கூட கொஞ்சோண்டு இறங்கிச்சு போன வாரத்தில் இல்லை பேட் நியூஸ் அப்படின்றதுனால. மறுபடியும் இன்னைக்கு லைஃப் ஹை போயிட்டான். நீ மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கான். எப்போ இருந்து 2009 இருந்து. இந்த ஷேரை தொடர்ந்து வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா அதில் டாப் லிஸ்ட்டில் வர்றது இந்த வேதாந்தா ஷேர் தான். இதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய ப்ரீவியஸ் பேட்டர்ன் எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். திடீர்னு அவனை ஏதோ அவனை மாதிரி ஒரு ஷேரே கிடையாதுன்ற மாதிரி ஏற்றிட்டு போவாங்க. அப்புறம் இந்த ஷேரை விட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடிடுவாங்க, மறுபடியும் ஏறுவாங்க, மறுபடியும் இறக்குவாங்க. ஸோ அப்போ இந்த ஷேர்னுடைய இடம், தற்போதைய இடம் மேபி செல்லிங் ப்ரெஷர் பக்கத்தில் வந்திருக்கா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லணும். இப்போ 380 ரூபாயிலிருந்து மறுபடியும் 350 வந்தோ அல்லது மறுபடியும் 300 வந்தோ அல்லது மறுபடியும் 200 வந்ததுன்னா மேபி அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டாக வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.